ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமக்கு. இன்றைக்கி டியூஸ்டே பூஜா விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன். டியூஸ்டேங்கிறதுனால நிலைவாசல் பூஜையும் இன்றைக்கி பண்ணினேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மஞ்சத்தூளோட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், பச்சைக்கற்பூரம் சேர்ந்து தடவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இங்கே பூஜா அறையில் பார்த்தீங்கன்னா முருகன், அப்புறம் வேல், சரவண பவாந்திரம் எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணியாச்சு. ஸோ நான் கோலம் இப்போ தான் போட போகிறேன். அபிஷேகம் பண்ணிட்டு தான் நான் கோலம் போட போகிறேன். ஏன்னா பூஜாரை ரொம்ப சின்ன பூஜாரைங்கிறதுனால நம்ம அபிஷேகம் பண்ண பிறகு கோலம்லாம் கலைஞ்சிரும். அதனால் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கோலம் போடுறேன். இந்த ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக இங்கே லோக்கலாக ஒரு ஷாப்பில் வாங்கினேன். சரவண பவா கோலம் இது. ஸோ நம்ம கையாலையும் போடலாம். இது அச்சுலையும் இப்போ கிடைக்கிறது. ஸோ என்னோட விலாக்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். டியூஸ்டேயில் நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றுறது வழக்கம். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சரவண பவா எழுதுவேன். சஷ்டி கவச்சம், அப்புறம் வேல்மாறல், இதில் ஏதாவது ஒன்று படிப்பேன். மார்னிங் படிக்க முடியல அப்படின்னா ஈவினிங் படிப்பேன். ஸோ யூஸ்வலாக என்னோடய டியூஸ்டே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். வேல்மாறல் பற்றின வீடியோ நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாகும். ஸோ நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நிறைய பேர் வேல்மாறல் வீடியோ பார்த்துட்டு இன்னமும் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சில பேர் அந்த நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வாங்கினது. நம்பர் சேஞ்ச் ஆகிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புக் ஷாப்ஸில் கூட வெளியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா புக் ஷாப்லேயும் இப்போ வேல்மாறல் புக்ஸ் பேக்கெட் சைஸ் புக்லேருந்து பெரிய புக் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேல்மாறல் புக் எல்லா புக் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பூஜா அறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 3 கோலம் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னால் ரொம்ப நேரம் நின்று போடுற அளவுக்கு எனக்கு இன்னும் ஹெல்த் ரெக்கவர் ஆகலை. இன்றைக்கி சிம்பிளாக இந்த 3 கோலம் தான். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா ஒரு மாதிரி குட்டியாக க்யூட்டாக பிராஸில் 6 விளக்கு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றலாம். அதுக்காக வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்கு. ஸோ என்கிட்ட வெள்ளியில் விளக்கு இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இதில் ஒரு 6 தீபம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் பூஜா அறையில் நீங்கள் பிளாக் கலரில் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் அதை சீக்கிரமே என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸோட லிங்க் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ பூஜா அறையில் இப்போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ஃபுல்லாக ஒரு கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த துளசி பார்த்திங்கன்னா இப்போ அம்மா ஊர்லேருந்து வந்தபோது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் லாஸ்ட்டு விலாகில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய துளசி கண் பட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நட்டாச்சு. அதை பாட்டில் வச்சுட்டு சரி அந்த வரம்பில் காவி தடவிட்டு நான் கோலம் போடுறேன். ஸோ கீழே மஞ்சள் கரைச்ச தண்ணி தெளிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் தான் கீழே கோலம் போடணும். ஸோ எப்போதுமே நீங்கள் யூஸ்வலாக வாசலில் கோலம் போட்டாலும் சரி, இந்த மாதிரி துளசி மாடத்துக்கிட்ட கோலம் போட்டாலும் தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை தெளிச்சிட்டு அப்புறம் கோலம் போடுங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பசுஞ்சாணத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இப்போல்லாம் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதில்ல. கவுடங் கேக்கு கூட இப்போல்லாம் கிடைக்கிறது. அதை கூட நம்ம வாங்கி வச்சுட்டு தண்ணியில் கரைச்சிட்டு கோலம் போடலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மஞ்சத்தூளை தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம தெளித்து கோலம் போடலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சகஸ்ரதள பத்மம். இந்த ஸ்டென்சில் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் இதை போட்டு பார்க்குறேன். ஸோ கோலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ நம்மளோட சேனலில் சகஸ்ரதள பத்மம் வந்து எப்படி போடணுங்கிற மெத்தடு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இது வந்து கையாலையும் போடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டென்சில் போட்ட பிறகு ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்புறம் பூஜா அறையிலையும் உங்களுக்கு ஒரு நாள் போட்டுட்டு காமிக்கிறேன். துளசிக்கு தண்ணி ஊற்றும் பொழுது என் மூலை சர்வ தீர்த்தானின்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்லோகம் வந்து சொல்லி நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ அது வந்து நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா இந்த ஸ்லோகமும் சொல்லலாம். அல்லது சர்வமங்கல மாங்கல்யே அந்த ஸ்லோகமும் நம்ம சொல்லி துளசிக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஸோ நான் வந்து கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். நான் ஈவினிங் தான் வந்து விளக்கேற்றுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைய டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோவோட ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே எண்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.